விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்றோமடா. உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மழப்பார மாடு கட்டி மாயமரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. இதெல்லாம் கேட்கும் போது அப்போ நான் தியேட்டர்கள் எல்லாம் போயிருக்கேன். இந்த தியேட்டர்களோட மக்களாக உட்கார்ந்து எல்லாம் அந்த பாட்டை கேட்போம். அந்த ஜனங்கள் அடைகிற ஒரு சந்தோஷம் இருக்கே. அன்று அவர் அந்த திஸ்ர நடையில போட்டு ஆரம்பிச்ச நடை இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்க. அந்த நடை வந்ததெல்லாம் திஸ்ரத்துல தான் பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்குதான் முன்னோடின்னு சொல்றது அவரை. இனிமேல நம்முடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க காமிச்சு வச்சிடறாங்க. அதனால அப்பேற்பட்ட சிறந்த இசையமைப்பாளனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கேவிஎம் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. இசைத்துறையில கர்நாடக சங்கீதத்தினுடைய அடிப்படையிலேயே இசையமைப்பதில் அவருக்கு இணை அவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய காலத்துல கர்நாடக சங்கீதத்திலையும் கொஞ்சம் லைட்டாவே கொடுத்து மக்களிடம் நல்ல பேரை வாங்கலாம் என்ற ஒரு முறையை கையாண்ட பெருமை கேவிஎம் அவர்களை சாரும். அவர் பழகும் போது சிரிச்ச முகத்தோடு பழகுவார். அவர் கோபிச்சுக்கிட்டு இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அவருடைய இயற்கை சுபாவம் குழந்தை மாதிரி. அவரிடம் போய் இசையமைப்பில் பாட வேண்டும் என்றால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு பூரிப்பாகவும் இருக்கும். தான் ஒரு பெரிய இசையமைப்பாளர் என்கிற முறையில் அவர் பழக மாட்டார். ஒரு நண்பரை போல